வணக்கம் மக்களே. இந்த வெயிலுக்கு தரமா குளிச்சு என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு இடத்த எடுத்து வந்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜ் யாராவது ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா காளிங்கராயன்பாளையம், அதாவது பவானியிலிருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தோம்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு முன்னாடி லெஃப்ட்ல திரும்பி உள்ள போனோம்னா இந்த இடம் இருக்கு. இது ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா காளிங்கராயன் அணைக்கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா காளிங்கராயன்பாளையம் போய் வந்தீங்கன்னா அங்கே வந்து மெயின் கேட் பூட்டி இருக்கும். ஸோ அதில் போக முடியாது. அங்கே பார்த்துட்டிங்கன்னா விளையாட்டு இடம் அது மட்டும்தான் குட்டீஸ் விளையாட்டு இடம் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த அணைக்கட்டுக்கு வரணும்னா நீங்கள் பவானி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு லெஃப்டில் ஒரு ரோடு பிரியும். ஸோ அதில் உள்ள வந்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் இந்த அணைக்கட்டுக்கு வந்துடலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயிலில் பார்த்துட்டிங்கன்னா எல்லோரும் மட்டன் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு இங்கேயே குளிச்சுட்டு நீட்டாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு சூப்பரான பிளேஸு. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக வராது. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹைட்லேருந்து கொட்டுற மாதிரிலாம் கிடையாது. கரெக்டாக குழந்தைங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா உட்காந்திங்கன்னா அவங்க தலையில் லைட்டாக கொட்டுற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ குழந்தைங்க குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான தரமான பிளேஸு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நான் இன்றைக்கி அங்கே போயிருந்தேன். அங்கே பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பரிசில் சவாரி இருந்துச்சு. ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டு ஒரு பரிசில் எடுத்துட்டு அதுக்கு நம்ம பேமெண்ட் கொடுத்தோம்னா அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கரை வரைக்கும் போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால நாங்கள் போக முடியல. அதுவும் இல்லாமல் போயும் பார்க்கல. ஸோ நான் போயிட்டு இங்கே குளிச்சுட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வரலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஸோ நானும் அதை போயிட்டு ஃபுல்லாக வீடியோலாம் கவர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பவானி காளிங்கராயன் அணைக்கட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே போகும்போது பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பாசமெல்லாம் ரொம்ப வழுக்குது. ஏன்னா தண்ணி போயிட்டே இருக்கிறதுனால பாசம் ரொம்ப இருக்குது. ஸோ அதனால் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு. நானே ஒரு டைம் ஸ்லிப் ஆகிட்டேன். ஸோ மறக்காமல் குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து ஓடுறது ஒடியாறது இருக்கிற அந்த குடும்பத்தினத்தினால ஸோ வலிக்குணுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மறக்காமல் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போங்க. நன்றி.